அவருடைய வார்த்தைக்கு நேரம் என்னுடைய இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். நாம் கேட்க ஆவலாய் காணப்படுவோம். நம்முடைய இருதயம் அது வசனத்திலே வேரூன்றப்படுமானால் நம்முடைய இருதயத்தின் கிரியைகளை காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். செடிக்கு தண்ணி ஊற்றினா அது என்ன செய்யும்? உடனே உறிஞ்சிக்கிறோம். உறிஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வளர்ச்சி வேகமாய் இருக்கும். அல்லேலூயா. அதே போல் நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை உறிஞ்சுவோமானால், ஏற்றுக்கொள்வோமானால், இருதயத்திலே பதித்து வைப்போமானால் நாம் வேகமாய் வளர்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் வேகமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இதோட வாக்குத்தத்தம் என்ன? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. ஆமாம், இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனாலும் அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்ய போகிறேன், ஒரு சில வார்த்தைகளை கர்த்தருடைய துணையோடு கூட ஆவியானவருடைய பலத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் ஆத்துமாவுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா 31 14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால், ஆசாருடைய ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பூரிப்பாக்குவேன், என் ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்குவேன். ஆமென். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இது. உங்களை அவருடைய நன்மையினால் அவர் திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறார், விரும்புகிறார். நான் சில காரியங்களை சில வேத ஆதாரங்களோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எப்போது என் இருதயம் பூரிக்கும். அல்லேலூயா. அதிசயப்பட்டு பூரிக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நம்ம எப்படி இருந்தால், நம்ம எப்படி காணப்படுவோமானால் நம்முடைய இருதயம் அதிசயப்படும். நம்ம இருதயம் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும் அப்படின்றதை தான் இந்த நாள் என்ன செய்ய போகிறோம், சில வசன ஆதாரங்களோடு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆகவே என்னோடு கூட நீங்கள் இணைந்து வருவீர்கள் என்று சொன்னால் நான் சொல்ல வருகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஆவியானவங்களோடு கூட இருதயத்தில் பேசுவார். நீங்கள் வார்த்தையில் வளர, வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 1 நாளாகமம் 16 31 வசனம் வாசிக்கலாம். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, பூமி பூரிப்பதாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக, ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. அல்லேலூயா. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நான் இப்போ கீழே இருந்து வரேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகவே பூமி பூரிப்பதாக, வானங்கள் மகிழ்வதாக. அல்லேலூயா. விளங்குதா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதனால் என்ன செய்கிறது? பூமி பூரிப்பாகிறது, அதனால் வானங்கள் மகிழ்கிறது. ஆமென். பூரிப்பு எப்போ உண்டாகும்னா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானமுள்ள ராஜா தேசத்தை ஆளும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? மகிழ்வார்கள். ஒருவேளை துன்மார்க்கன் ஆளுவான் என்று சொன்னால் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? தத்தளிப்பார்கள். அல்லேலூயா. அப்போது ஆளுகை என்பது யாரிடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் மகிழ்ச்சியா இல்லை துக்கமா என்பது என்ன செய்கிறது? முடிவாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆளுவாரானால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். உங்கள் இருதயத்தில் நீங்கள் முழுவதுமாய் கர்த்தருக்கு இடம் கொடுப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறபடி இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை அதிசயப்பட்டு, உங்கள் ஜீவியம் அதிசயப்பட்டு, உங்களுடைய தொழில், உங்கள் குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய நாமத்தினாலே அதிசயப்பட்டு என்ன செய்யும்? அது பூரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், உங்கள் இருதயத்தை கர்த்தர் ராஜரீகம் பண்ண வேண்டும். உங்கள் இருதயத்திலே கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். மந்தைக்கு உள்ளே இருக்கிற ஆடுகளுக்கு தான் என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. மந்தைக்கு வெளியே இருந்த ஆடுகளுக்கு என்ன இருக்காது?
பாதுகாப்பு இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாருக்குள்ளே இருக்கிறேனோ, என்னுடைய கிரியைகள் யாருக்குள்ளே வெளிப்படுகிறதோ அவர்களுடைய இருதயத்தில் இந்த ஆண்டு மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு உண்டாக போகிறது. அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவர் கூட என்ன எதிர்பார்க்கிறார்? உங்கள் இருதயத்தை முழுவதுமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தை முழுசாக கொடுத்துட்டீங்களா? அரைகுறையாக வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி முடிகிறதுக்குள்ளே கொடுத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி ஆண்டவரை தேடணும்னு சொல்கிறாருன்னா, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவர் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. எதுலையாவது அரைகுறையாக வச்சுருக்கிறாரா? எதுலேயுமே அறை இல்லை. எல்லாமே என்ன தான் வேணும்? அல்லேலூயா. ஆமாம். கடைக்கு போய் பிஸ்கெட் கேட்குறீங்க, கடைக்காரன் பாதியை கடிச்சிருந்தாங்க அப்படின்னு கொடுத்தா வாங்குவோமா? என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆமாம். நீ எச்ச பண்ணி கொடுக்கறத நான் சாப்பிட்ணுமா? நான் கேட்டது முழு. ஆமாம். நம்மளே என்ன செய்ய மாட்டோம்? ஒரு பாதியை வாங்க மாட்டோம். ஆண்டவர் வாங்குவாரா? அல்லேலூயா. சரி, முழுமையாக பெற்றால் தானே ஆசீர்வாதம். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முழுமையாய் ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு உங்கள் முழு இருதயத்தையும் ஆண்டவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆமென். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் இருக்குமானா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த வருடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக சொற்ப காரியங்கள் தான். 3 நான் தலைப்பில் தான் பேச போகிறேன். 3 காரியங்களை தான் சொல்ல போகிறேன். இந்த 3 காரியம் நம்ம இடத்துல இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் எதிலெல்லாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் விரும்புகிறீங்களோ உங்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படி அது என்ன செய்யும்? நிறைவேறுகிறதா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதம் 97:1 வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. அல்லேலூயா. வேதம் எல்லா இடங்களிலும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க எந்த வசனத்தை எடுத்து யாரை வேணா எடுங்களேன், ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவர் ஆளுகை செய்வாரானால் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. மோசே தன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்த ஒரு நல்ல தலைவர். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல தெய்வ மனுஷன். அதனால தான் ஆண்டவர் அவன் இருதயத்தில் என்னென்ன சொல்லுகிறாரோ அது எல்லாவற்றையும் அவன் போய் அங்கே ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிறான். ராஜாவிடத்தில் சொல்லுகிறோம் என்ற பயம் இல்லை, ராஜாவினுடைய வார்த்தையை சொல்லுகிறோம் என்ற உறுதி அவனுக்குள்ளே காணப்பட்டது. காரணம், அவன் இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்தார். அல்லேலூயா. அவன் இருதயம் எதற்கும் பயப்படலை, அவன் இருதயம் எதற்கும் அஞ்சலை. ஐயோ இது நடக்காமல் போயிருமோ அதை குறித்து ஒரு கவலையும் இல்லை. காரணம், அவன் இருதயம் முழுவதுமாய் ஆண்டவரை நம்பி இருந்தது. அவன் இருதயத்தை முழுவதுமாய் கர்த்தர் ஆளுகை செய்தார். ஆகவே அவன் இருதயத்தின் நினைவுகள் நிறைவேறியது. அவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்முடைய இருதயமோ கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பிரீதியாக இருக்குமானா என் இருதயத்தின் நினைவு கர்த்தருக்கு பிரீதியாக இருக்கும். ஆமென். நல்லவன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷாலையிலிருந்து என்ன செய்கிறானா? நல்லதை எடுத்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். தீயவன் கெட்டவன் என்ன செய்கிறான்? இருதயமாகிய பொக்கிஷசாலையில் என்ன இருக்கும்? கெட்டது தான் இருக்கும். அப்போ அவன் எதை எடுத்து பேசுவான்? ஆமாம், துன்மார்க்கத்தை வெளிப்படுத்துவான். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் நல் மனசாட்சியோடு கூட தேவனோடு கூட பொருந்திருக்க கடவுது. ஆமென். நம்ம நல் மனசாட்சியோடு இல்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆளுகை இல்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்கு தத்தமும் நிறைவேறுவது தாமதமாகிறதா இருக்கிறது. ஆகவே உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்படுவதாக, உங்கள் இருதயம் கர்த்தரை சார்ந்து கொள்வதாக, உங்கள் இருதயத்தை முழுவதும் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஆமென். முதல் காரணம் என்ன? என் இருதயத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாரானால் என் இருதயம் என்ன செய்யும்? அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாரானால், கர்த்தருடைய ஆளுகை இருக்குமானால் அதிசயம் நடக்கும். 2வது சங்கீதம் 21:6 அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறார், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அல்லேலூயா.
உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அல்லேலூயா. என்ன எந்த 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 மகிழ்ச்சி? அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சி. அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் இருதயத்துக்கு மகிழ்ச்சி வேணும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா கர்த்தருடைய சமூகத்தை என்ன செய்யணும்? தேடணும். ரெண்டாவது, உங்கள் இருதயம் பூரிப்பாகிறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் அவர் சமூகத்தை நித்தமும் என்ன செய்யுங்க? தேடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோம், தினந்தோறும் ஜெபிக்கிறோம்? ஆமென். கவனிங்களேன், நம்ம பேசிக்கே என்ன செய்யலை, சரியாக தாண்டலை. இன்னும் நம்ம ஆரம்ப நிலையவே என்ன செய்யலை, சரியாக தாண்டலை. நம்ம சரியாய் செய்யலை. தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை தரிசிக்காத ஒரு இருதயம் நம்ம இடத்துல இருக்குமானால் நாம் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் எதிர்பார்த்து இருக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில் எழுந்துக்கிறோம், நம்ம வேலையை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி வரோம், திருப்பி நம்ம வேலையை பார்க்குறோம், பிள்ளைகளை பார்க்குறோம், திருப்பி படுக்கிறோம், காலையில் எந்திக்கிறோம், மறுபடியும் வேலை. இதில் ஆண்டவருக்கு நம்ம எங்கே நேரம் செலவிடுகிறோம்? ஆனால் ஜெபம் என்ன ஜெபம்? ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும், ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம். அப்புறம் சண்டே ஒரு நாள் இந்த ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு நம்ம ஜெபிச்சிட்டோம், ஆராதிச்சிட்டோம்னா அது நமக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவரை நித்தமும் என்ன செய்யுங்க? தேடுங்க. ஆண்டவரை நித்தமும் என்ன செய்யணும்? தேடணும். வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை வரவங்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்படி அல்ல, அது கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை அல்ல, அது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. இருதயம் பூரிக்கணுன்றது மட்டும் நம்ம எண்ணமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இருதயம் பூரிக்கிறதுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதும் நம்ம என்ன செய்யணும்? அறிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்துடணும், பிள்ளை வளர்ந்துடணும், பிள்ளை வளர்ந்துடணும். பிள்ளை வளரும். பிள்ளைக்கு சோறு கொடுத்தா தான் என்ன செய்யும்? பிள்ளையை நம்ம பராமரித்தா தான் வளரும். ஆமென். வளர்றது எல்லாம் பிள்ளையா? எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி வளர்ந்துருமா? நல்ல பழக்கங்களை, நல்ல ஒழுக்கங்களை, நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியங்களை, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? போதித்து வளர்க்குறோம். அந்த பிள்ளை வளர்கிற வளர்த்திக்கும் ஒன்றுமே சொல்லாமல் அநியாயமாக துன்மார்க்கமாக வளர்க்குற பிள்ளையும் ரெண்டும் ஒரே தராசில் வைக்கப்பட்டால் சமமாக இருக்குமா? இருக்காதுல்ல. அப்போ அது மட்டும் எப்படி? அப்போ ஆண்டவரை நம்ம தேடாமல், அவருடைய சமூகத்துக்கு வராமல், தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பழக்கம் இல்லை, வேதம் வாசிக்கிற பழக்கம் இல்லை, வேதத்தை கையில் எடுக்க முடியல, நம்ம ஜெபிக்க முடியல, தேவனை தேடலை, சண்டே ஒரு நாள் மாத்திரம் வரும். நம்ம வளர்ச்சி எப்படி ஆரோக்கியமானதாக இருக்கும்? நம்ம ஆசீர்வாதம் எப்படி நம்ம கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்ம பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியம் இருக்குதா? அந்த ஒரு நாள் ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அந்த ஆசீர்வாதத்தில் அது சொற்ப ஆசீர்வாதமாக என்ன செய்யலாம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டானே அப்படின்னாக்கா என்ன செய்யலாம்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் என்னென்ன செய்யலை? பார்க்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் பூரிக்கணும்னா அது முழுமை அடையணும். இப்போ முழுமை அடையணும்னா ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்தை நித்தம் என்ன செய்யுங்க? தேடுங்க. என்னை நோக்கி பாருங்கள். ரொம்ப கஷ்டமா? நீ காலைல எந்திரிச்ச உடனே கண்ணை முட்டி போகிறது ரொம்ப கஷ்டமா? அல்லேலூயா. எழுந்துக்கும் போதே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா? அல்லேலூயா. ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, காலைல எந்திக்க முடியலனா? அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படிலாம்? இல்லை, ஒரு வேளை லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக நம்மளை நடத்துகிறார் தெரியுமா? ஆமாம். எல்லளவும் தகுதி அல்ல, ஆனாலும் கிருபையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. தினந்தோறும் நம்ம அவரை தேடல, அவர் சமூகத்துக்கு வரலை, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலை. ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல? வாசிக்க முடியல. இருதயம் எப்படி அதிசயப்பட்டு பூரிக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறதுக்கு தான் இப்படி என்ன செய்கிறேன்? சொல்லிட்டு இருக்கிறேன். உணர்வு அடையுங்கள், ஆண்டவரை தேடுங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆலயத்துக்கு வர்றது நல்லது. தினந்தோறும் உங்கள் வீட்டில் ஆண்டவரை தேடுங்க, வேதத்தை கையில் எடுங்க. அல்லேலூயா. நம்ம தூசி தட்டாதீங்க.
தூசி தட்டினீங்கனாலே வாழ்க்கை தூசியாக போயிடும். வாழ்க்கை முழுசு அப்புறம் தூசி தான் தட்டணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தை பூரிக்க வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிறேன், தூசி தட்டுறதுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்தை நித்தம் தேடுகிறவர்களுடைய இருதயம் பூரிப்படையும். ஆமென். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவுடைய டிராவல்ல அறிமுகமானவள் தான் இந்த சுனேம் என்ற ஊரில் இருக்கிற சுனேமித்தியாள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ அவரிடத்துல வந்து வருந்தி கேட்டுக்கொண்ட ஒரே விஷயம் என்ன? நீர் தீர்க்கதரிசி என் வீட்டில் வந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. அவளுடைய விருப்பம் அவ்வளோதான். ஊழியக்காரரை கனம் பண்ணணும், அவ்வளோதான் அவளுடைய விருப்பம். ஆனால் வேற எதையும் அவன் என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. அடுத்த வசனம் அழகா சொல்லுது, அவன் எப்போதெல்லாம் அந்த பக்கம் ஊழியத்துக்கு போகிறாரோ வராரோ அப்போல்லாம் என்ன செய்வாராம்? அங்கே தங்கினார். அவர் சொல்கிறாரு, நம்மிடத்தில் வருகிற மனுஷன் தேவ மனுஷன் எனக்கு காண்கிறேன். அவருக்காக ஒரு மெத்தையில் மாடியில் என்ன செய்வோம், ஒரு சின்ன ரூம் போட்டு அங்கே ஒரு கட்டில் போட்டு ஒரு மேசையை போட்டோம்னா அவர் வரும்பொழுதுலாம் என்ன செய்வார்? அங்கே தங்கி கொள்ளுவார். இப்போ சாப்பிட்டு மட்டும் தான் போகிறார், அப்போ தங்குறதுக்கு என்ன செய்வோம்? இடம் கொடுப்போம். அவர் தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை பார்க்கிற எலிசா என்ன செய்கிறாரு? கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியை கூப்பிடு, அவளிடத்துல போய் நான் அவளுக்கு என்ன செய்யணும், என்ன செய் கேளுங்கிறார். உடனே 13ஆம் வசனத்தில் அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சலகரணைகளோடு நம்மை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் ஏதா இருக்குதா? என்ன செய்றா? அவரிடத்துல கேட்கிறாங்க. அவங்க பதில் சொல்றா பாருங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அல்லேலூயா. அவ வார்த்தை என்ன? நான் சுகமாக இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், என்னுடைய ஜனங்களுக்கு கூட என்னுடைய வாழ்க்கை சுகமாக என்ன செய்து போகிறது. ராஜாவினிடத்திலும் பேச வேண்டாம், சேனாதிபதியிடத்திலும் பேச வேண்டாம். அவருடைய இருதயம் அவ்வளோ அதோடு நிறுத்திக்கிச்சு. அவங்க என்ன செய்யலை, வேற எதையும் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் நம்ம கேஆசி இருக்கார்ல, அவர் ஒரு சூப்பரான ஆள். செய்யாதன்னு சொல்கிறத என்ன செய்வார்? ஓடி போய் செய்வார். செய்யின்னு சொல்கிறத என்ன செய்ய மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டார். ஆனால் இப்போ இங்கே அழகாக ஒரு வேலை பார்க்குறார். என்னன்னா, அவளை குறித்து மற்றொரு விசாரிக்கிறார். அல்லேலூயா. அவள் இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்பதை அவளை அருகில் இருக்கிற சுற்றிலும் செய்கிறா விசாரித்து அவள் எலிசாட்ட சொல்கிறாரு, அவளுக்கு பிள்ளை இல்லை. என்ன செய்கிறாங்க? அவருக்கு பிள்ளை இல்லை. இது கேயாஸ் என்ன செய்கிறா? எலிசா கிட்ட சொல்கிறார். உடனே எலிசா என்ன செய்கிறாரு? அவளை கூப்பிட்டு, நான் அடுத்த உற்பவ காலத்திட்டத்தில் 16ஆவது வசனத்தில் 16, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவரே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், அவளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு என்ன செய்றா சொல்றா. கவனிங்களேன், இவளுடைய இருதயம் வந்து வேண்டான்னு இல்லை, சூழ்நிலைகளை பார்த்து திகைக்கிற இருதயத்தோடு சொல்றா, அபத்தம் சொல்ல வேண்டாம். ஒருவேளை அவர் கடினமான இருதயத்தோடு, ஐயா வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களா, வேலையை பார்த்தீங்களா, என்ன செய்யணும் இருக்கணும். இது மாதிரி என்ன செய்யாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. ஏற்கனவே எல்லாரும் என்னை கிளவி என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க, தேவையில்லாமல் என்கிட்ட பேச வேண்டாம். இருதயத்தில் கடினத்தோடு ஒரு முடிவோடு சொல்லியிருந்தான்னா இந்த வார்த்தை வாழ்க்கையில் பழிச்சிருக்காது. ஆனால் அவள் இருதயம் என்னன்னா, தேவரீர், நீ தேவ மனுஷன், நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி, நானும் சாதாரண ஆள், எனக்கு ஏற்கனவே எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, நாட்கள் ஆயிடுச்சு, நீங்கள் இப்படி எனக்கிட்ட ஆனால் நடக்கணும்னு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது இருதயத்தில். ஆனாலும் இது எப்படி ஆகுமோ, மரியாதை போல, ஆண்டவரே இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி அவள் இருதயத்தில் ஒரு எண்ணம் உடையவளாய் அவள் வார்த்தையை சொல்லுகிறார். அபத்தம் சொல்ல வேண்டாம், இது எனக்கு நடக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. அந்த ஆனால் விருப்பம் இருக்குது. என்ன, கல்யாண வீட்டில் சாப்பாடு வைக்கும்போது போதும் 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 சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வைங்களேன் அப்படின்ற மாதிரி மனசு சொல்லும்ல, அந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிறா. ஆனால் இருதயத்தில் வேணும் அப்படின்னு செய்து விருப்பம் இருக்குது. என் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர் அல்லவா,
ஆகவே அவர் இருதயத்தை பார்த்தார். அதே போல ஒரு உற்பவ கால திட்டத்தில் மீண்டுமாய் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் கையில் ஒரு பிள்ளை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் இருதயம் அதிசயப்பட்டு பூரித்தது. ஏன்? நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன காரியம் என்ன செய்கிறது? நடந்தது. ஆண்டவர் இல்லைன்னு சொல்ற விஷயத்தை என்ன செய்கிறார்? நிரூபித்து காட்டுகிறார். இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு இடத்துல என்ன செய்கிறார்? ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். கவனிங்க, அவள் இருதயத்தை கர்த்தர் பூரிப்பாக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. காரணம், அவருடைய தேவ மனுஷனை அவர் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம், அந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறவளாக இருக்கிறார். கர்த்தருடைய மனுஷனை கனம் பண்ணுகிறவள் கர்த்தருக்கு கணத்தை செலுத்தாமல் இருப்பாளா? தினந்தோறும் கர்த்தர் சமூகத்தை தரிசிக்கிற நல்ல தெய்வ மனித அவன் அங்கே கனம் பொருந்தியவளாக இருக்கிறான்னா, அப்போ அவள் எவ்வளவு தூரம் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவளாய், கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவளாய், அவள் இருதயம் கர்த்தரை சார்ந்ததாய், கர்த்தருடைய மனுஷனுக்கு நன்மை செய்க அவர் தனக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருந்தாலும் அந்த மனுஷனுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண அவன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை பூரிக்க பண்ணுகிறார். ஆமென். உங்கள் இருதயத்தை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வாயில் என்ன வேணால் பேசலாம், ஆனால் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒரு நாள் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யாதீங்க? கசப்பை வைக்காதீங்க, தேவையில்லாத காரியங்களை கொண்டு வராதீங்க. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கின்ற வார்த்தை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா உங்கள் இருதயம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கணும். கண்ட காரியங்களை என்ன செய்யக்கூடாது? ஆமாம், கசப்பு, பொறாமை, தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கணும். கர்த்தர் அதை ஆளுகை செய்யணும். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்தாலே அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அல்லேலூயா. அப்படி இருப்போமானால் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், கர்த்தர் உங்கள் இருதயத்தை ராஜரீகம் பண்ணுவாரானால், ஆளுகை செய்வாரானால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ரெண்டாவது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். மூன்றாவதாய் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிக்கிறார். நான் இப்படி படிக்கிறேன், அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயம் நீதியிலையும் என் இருதயம் ரட்சிப்பையும் காத்து கொள்ளுமானால் என் இருதயம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழும். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பை நிறைய பேர் என்ன செஞ்சிட்டோன்னா அசட்டை பண்ணுறோம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மறிக்கிறோம், கர்த்தருக்குள்ள எல்லா பாவத்துக்கும் என்ன செய்கிறோம்? மறிக்கிறோம். நீதிக்கு என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். இப்போ நீதிக்கு பிழைத்த நாம், வேதம் சொல்லுகிறது, இனி மீண்டும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருப்பது நமக்கு தகுதி இல்லாத காரியம். அல்லேலூயா. மீண்டுமாய் அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மீண்டும் அந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மீண்டும் அந்த விட்டு வந்த காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் பூரிப்பாகி மகிழ வேண்டுமானால் நீ நீதியை காத்து கொள்ள வேண்டும், உன் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசு இங்கே தான் நம்மளை என்ன செய்கிறான்னா திசை திரும்ப பண்ணுவான். நீங்கள் இந்த 2 காரியங்களை காத்து கொள்ள மறந்தீங்க, இல்லை அசதியாக இருந்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 காரியம் நிறைவேறாது. கர்த்தரை முழு மனசோடு தேடுறது, அப்புறம் அவர் சமூகத்துக்கு வர்றது. அவர் சமூகத்துக்கு வரவும் முடியாது, முழு மனசோட தேடவும் முடியாது. எதை காத்துக்கொள்ளலைன்னா நீதியையும் ரட்சிப்பையும் நீங்கள் காத்துக்கொள்ளல அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரவே உங்களால் என்ன செய்ய முடியாது. ஆமென். ஆமாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான், உண்மை இல்லாதவனோ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். அப்போ நம்முடைய இருதயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புது அப்படின்னா என்ன நீதியாக என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் நீதி உள்ள இருதயமாக என்ன செய்யணும்? உண்மை உள்ள இருதயமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் எல்லாவற்றிலும் சரியாக என்ன செய்யணும்? காணப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென்.
உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். யாராவது உங்களை வேற ஏதாவது பாவத்துக்கு இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம் அப்படின்னா அங்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. சில பேர் கூப்பிட்டோட என்ன செஞ்சிடுறது? போயிடுறாரு. உலகபூர்வமான எந்த காரியத்துக்கு என்ன செய்யாதீங்க, முதலாவது கொண்டு போய் நம்ம நிற்கக்கூடாது. உலகம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தோடு ஒருவன் ஐக்கியம் வைத்திருப்பானால் அவன் கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு விலகிதான் என்ன செய்ய முடியும்? உலகத்துக்குள்ளே ஐக்கியம் வைக்க முடியும். கிறிஸ்துவை விட்டு விலகினாதான் உலக ஐக்கியத்துக்குள்ளே போக முடியும். கிறிஸ்துவையும் வச்சுக்கிட்டு உலக ஐக்கியத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை எல்லாம் இன்னைக்கு முறைக்கிறீங்க மாதிரியே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாதத்தில் ஒரு வாட்டி மெசேஜ், அந்த மெசேஜ்லேயும் வஞ்சி தள்ளுறாரு இவர். நான் யாரையாவது வஞ்சனா? நான் சொல்கிறது உங்களுக்கு வைர மாதிரி இருக்கா? நான் யாரையும் வையலைங்க. அல்லேலூயா. வசனம்தான் எனக்கு அந்த அடப்பு எடுக்கிற வேலை தான். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு அது என் மேலே விழுந்த அல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கு தான் நானும் பேசுகிறேன். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு பேசுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் நிறைய அடப்பு வச்சுக்கிட்டு குழாயில் பாத்திரத்தை நீட்டினீங்கன்னா சொட்டா விழும். என்னைக்கு நிரம்பி நீ என்னைக்கு குடித்து என்னைக்கு தாக்கம் தீர்ந்து என்னைக்கு அடுத்த வேலையை பார்க்க. நான் சொல்கிறேன், அந்த அடப்புலாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா நீட்டினமா வந்துச்சா குடிச்சோமா போனோமான்னு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இந்த வருஷம் பூரிப்பாக்க விரும்புகிறாரு. முழு மனசோட தேடுங்க, பூரிப்பா சீக்கிரமாக ஆயிடலாம். ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க, சீக்கிரமாக ஆண்டவர் செய்வார். உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார். உங்கள் நீதியை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பூரிப்பாக்குவார். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பூரிப்பாக்குவார். ஆமென். ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்துக்கு முன்னாடி எச்சரிப்பை வச்சிருக்கிறார். இவைகளின்படி செய்வாயானால் பாகமத்தில் அதில் வெறும் 14 வசனம் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெறும் 14 எங்கே இருக்குது? 60 எங்கே இருக்குது? அல்லேலூயா. இவைகளின்படி நீ செய்ய தவறினால்னு ஆரம்பித்த வார்த்தையிலிருந்து அடிக்கி தள்ளுறார் ஒரு வாட்டுக்கு 60 வசனத்துக்கு. கவனிங்க, நம்ம குறைகளை கர்த்தருக்குள்ளே திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குறையை அவர் நிச்சயம் மாற்றுவார், மறப்பார், அதிலிருந்து விடுதலையாக்குவார், நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார். இல்லை நம்ம குறையவே கண்டுக்கலை அப்படின்னா அது பின்னாடி பெருசாக வளர்ந்து நிற்கும். அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது? அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை நீக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 33:15. நீதியாய் நடந்து, நீதியாய் நடந்து, செம்மையானவைகளை பேசி, செம்மையானதை பேசி, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, இடுக்கண் செய்வதினால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, ரத்தம் சிந்துவதற்கு அந்த காரியத்துக்கு உடன்படாதபடி அந்த யோசனைகள் எல்லாம் கேட்காதபடி தன் செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இது ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு. இதுபடி நடந்தா, இதுபடி செய்யாம கர்த்தருடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் செம்மையாய் ரத்தம் சிந்ததுக்கு உண்டான காரியங்களை கீழ்ப்படியாம, அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியாம நீங்க நடந்தீங்க அப்படின்னா 16 வசனம் சொல்லுது பாருங்க, அவன் உயர்ந்த இடங்களில் என்ன செய்வான்? வாசம் பண்ணுவான். அவன் கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனை ஒரு நாளும் பசியில் ஆண்டு விடமாட்டாரு. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. நீதியாய் நடந்தா, உத்தமமாய் நடந்தா. வசனம் சொல்லுது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி. அல்லேலூயா. நம்ம பசங்க செம்மையாக பேசுகிறாங்க, செம்மையானதை பேசுகிறாங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அல்லேலூயா. நம்மளும் அப்படி தான் நல்லா பேசுகிறோம், ஆனால் செம்மையானதை பேசுகிறோமா? செம்மையானதை பேசி இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை தவிர்த்து வெறுத்து. இடுக்கன்னா என்னது? ஒருத்தரை துன்பப்படுத்துறதுனால ஒரு சந்தோஷம், பார்த்தீங்களா? அதான் ஆதாயம். அவங்க விழரும்போது
பார்த்து சிரிக்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருதுல்ல, அது உங்களுக்கு ஒரு ஆதாயமாக தான் கருதப்படுது. மகிழ்ச்சி வருதுல்ல, சிரிக்கிறீங்களா, முகம் மலருதலவா, அப்போ என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஆதாயம் வந்தது போல் கையில் ஒரு 100 ரூபா கிடைச்சா சிரிப்போம். ஏன்? ஒரு நன்மை, ஒரு ஆதாயம் என்ன செய்யுது, கிடைச்சிருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நன்மை என்ன செய்கிறீங்க, பெற்றுதான் நினைக்கிறீங்க. ஒருவன் இடுக்கன் செய்யும் பொழுது, ஒருவர் கீழே விழும் பொழுது, இல்லை ஒருவரை தாக்கும் பொழுது, அவரை நீங்கள் காயப்படுத்தும் பொழுது, இடுக்கன் செய்யும் பொழுது வரும் ஆதாயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாங்க, வெறுங்கன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யாதீங்க. இப்படி நீங்கள் செய்யாமல் ரத்தம் சிந்துவதற்கு ஏதான ஆலோசனையை கேளாதபடி, செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடி கண்களை மூடி, யார் அப்படி உண்மையாக உத்தமமாக அப்படி செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான். ஆமென். ஆனால் உலகம் சொல்லும் பொழைக்க தெரியாதவன், உலகம் சொல்ல நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உலகம் சொல்லும் இப்படி இருந்தா நாட்டு நடப்பு தெரியாதவன், முட்டாள், நிறைய காரியங்களை சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் கரத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான், அவனை கண்மலையின் மேலே உயர்த்துவேன். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. மாமிசத்தை அழிக்க வல்லவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ளி அதை அழிக்க வல்லவர் ஒருவருக்கே பயப்படுவீர். அவர் ஒருத்தருக்கு பயந்தா போதும். இந்த உலகத்தில் யாருக்கும் பயந்து நம்ம என்ன செய்ய போறதில்லை, எதையும் கொண்டு போக போறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் வார்த்தையின்படி தன்னுடைய வலையை போடுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வலை கிழியத்தக்கதான மீன். அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதுக்கு அதிகமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதுலாம் சிம்பிளான விஷயந்தான். முழு இருதயத்தோடு என்னை தேடுங்க, என் சமூகத்தை நித்தமும் தேடுங்க, நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீதியை காத்துக்கொள்ளுங்க, நான் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. காத்துக்கொள்வோமானால் நம்ம இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா.